இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ இருக்காங்களே, ஆமா எஸ்பிஐ தரக்கூடிய ஒரு புது வித அரசு வேலைகள் தான். இந்த வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கால் மூலியமாவே நீங்க பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 30%, மீதி வந்து ஒரு 65 to 75% வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எப்பயும் போல நீங்க கஸ்டமர் சர்வீசிங்ல பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் தான். சோ இந்த ஒரு எஸ்பிஐ கால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறையில ஈவன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலாமா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அகைன் 12th பாஸ் பண்ணவங்க, இனி டிகிரி முடிச்சிருக்க கூடியவங்க எல்லாரும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த வேலைகளுக்கான ஒர்க் லொகேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு. இதோட ஹெட் ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து இருக்கு. சென்னையிலயும் லொகேஷன்ஸ் இருக்கு, அது போக அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் லொகேஷன்ஸ் வந்து இருக்கு. நீங்க பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால என்ன டிபார்ட்மெண்ட்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. இன்டர்காம் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அந்த இன்டர்காம் டிபார்ட்மெண்ட்ல இப்போ ஸ்பெசிபிக்கா நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்க போறோம், சோ இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், சேலரி, எப்படி விண்ணப்பிக்கணும், பல டீடைல்ஸ் இருக்கும்ல, கேள்விகள் இருக்கும்ல, அது எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் அடுத்து வரக்கூடிய ஒரு 8 நிமிஷம் வீடியோல பார்த்தலாம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தேவையான எல்லா டீடைலுமே நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். கையோட எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே உங்க மொபைல், லேப்டாப் எதுலனாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமா ஃபீஸ் கிடையாதுங்க. இலவசமா தான் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்க போறீங்க. உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு, ஸ்கில் இருக்கு அப்படின்னா இந்த வேலைகளுக்கு நீங்க உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். சோ ஜாயினிங் ப்ராசஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத கம்ப்ளீட் டீடைல் பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கூட நான் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். டச் பண்ணி டைரக்டா நம்மளோட அபிஷியல் வெப்சைட் அங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். நான் எஸ்பிஐல சொல்லக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துல தான் நமக்கு வேலைகள் விட்டுருக்காங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்ல இந்த பாட்டம்ல உங்களுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். எஸ்பிஐ கார்ட்ஸ் கஸ்டமர் சர்வீஸ்க்கான அப்ளை லிங்க் ரெட் கலர்ல கிளிக்கர் தருது பாத்தீங்களா, இதான் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க். டச் பண்ணுங்க. இதுதான் வந்து இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட். ஆமா, எஸ்பிஐல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐல எஸ்பிஐ கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகள் தான். சோ இந்த ஒரு எஸ்பிஐ கார்ட்ஸ் அப்படின்றது அந்தந்த மாநிலத்தோட ஹெட் ஆபீஸ் மூலியமா நமக்கு விடுவாங்க. நம்மளோட ஹெட் ஆபீஸ் வந்து சென்னையில தான் இருக்கு, எல்லா பேருக்குமே தெரியும். சோ இப்ப சென்னையில இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ணிக்கிற மாதிரியான ஒரு செம்மையான ஜாப் தான் விட்டுருக்காங்க. என்னன்னா எஸ்பிஐல எக்ஸிகியூட்டிவ் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள் தான் வந்து விட்டுருக்காங்க. அதாவது T1 அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வீஸ். இந்த T1 அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த T1 சர்வீஸ் அப்படின்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒரு 6ல இருந்து 8 டிஸ்ட்ரிக்ட். இதே T2 சர்வீஸ் போயிட்டீங்க அப்படின்னா அப்படியே அடுத்த ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓவராலா 38 மாவட்டங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல. சாரி 39 மாவட்டத்தாலையும் ஒரு ஆளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. சோ அப்போ ஒரு லொகேஷன்ஸ் வைஸோ பின்கோடு வைஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் இருப்பாங்க. நம்மள மணிக்கே ஒரு 8 பேர் 9 பேர் வேலை பார்ப்பாங்க. சோ அவங்க எல்லா பேருக்குமே ஒரு ஏரியா பின்கோடு இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் நிறுவனத்துல இந்த கஸ்டமர் சர்வீஸ், கஸ்டமர்ஸுக்கு இருக்கக்கூடிய டவுட், கொரிஸ், கேள்விகள் எது வேணாலும் இருக்கலாம். சில பேர் எஸ்பிஐ கார்ட்ஸ் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அதுல என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கு, அதுல என்ன பெர்க்ஸ், பிரிவிலேஜஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். சோ அது நம்ம இன்டர்நெட்ல தேடினாலும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்குமா அப்படின்றது ஜென்ரலா கிடைக்கும். பட் ஆனா நமக்கு அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட கேட்கும் போதா இன்னும் இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோம்ல. சோ அந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் நிறுவனம் மூலியமா தான் இன்னைக்கு நமக்கு வேலைகள் வந்து தராங்க. சோ இதுல நமக்கு ஃப்ரீயா ஒரு டிமேட் அக்கௌண்ட்டுமே ஓபன் வந்து பண்ணி தரப்படும். இந்த ஒரு வேலைகளை பொறுத்த வரைக்கும் பசங்க பொண்ணுங்க யார் வேணா அப்ளை பண்ணிக்கலாம். சோ அவங்க ரோலோட பர்பஸே மெயினா சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள், நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடியது இன்பவுண்ட் கால்ஸையும் வரக்கூடிய அவுட்பவுண்ட் கால்ஸையும். சோ கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் யாராச்சுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க, ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, ஒரு கொரிஸ் இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது நீங்க உட்கார்ந்த இடத்துல சிஸ்டம் மூலமா சால்வ் பண்ணி தர போறீங்க. இதுதான் நீங்க பார்க்கக்கூடிய வேலை. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது, இந்த டேர்ம் லைஃப் சம்பந்தப்பட்டது, வெல்த் அக்கௌண்ட் சொல்லி தனியா ஒண்ணு வச்சிருப்பாங்க பேங்க்ல, சில பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மணி அக்கௌண்ட்லாம் டைனமிக்கா நம்ம எப்படி ஓபன் வந்து பண்ணிக்கிறது. சோ பிரைவேட்ல பண்றோம் ஓகே, ஆனா அது எஸ்பிஐ மாதிரியான இந்தியாவோட டாப் மோஸ்ட் நம்பர் 1 பேங்க்ல ஓபன் பண்றதுன்னு ரொம்ப பெரிய விஷயம் தான். சோ அங்க எப்படி நமக்கு குவாலிட்டி சர்வீஸா ஓபன் வந்து பண்ணி தரதுன்ற மாதிரி விஷயங்கள். சோ இது எல்லாத்தையுமே தான் நம்ம இதுல பார்க்க போறோம். அதே மணிக்கே ரோல் அக்கௌண்டபிலிட்டிலயுமே அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இதுல வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான எல்லா விஷயங்களையும், அது வாய்ஸோ சேட்டோ இல்ல போன் காலோ எதுலனாலும் அவங்களுக்கு எனி டைம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த
இஷ்யூஸை நம்ம கிளியர் பண்ணி வைக்க போறோம். சோ இதுக்கு உங்களுக்கு தேவையான நாலேஜஸ் இல்ல, எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்க கவலைப்பட வேணாம். பிகாஸ் இந்த வேலைகளை சேர்ந்தா முதல் 2 மாசம் அப்படின்றது உங்களுக்கு ட்ரைனிங், அதாவது பயிற்சி கொடுத்துதான் இந்த வேலையும் உங்களுக்கு தரப்படுது. சோ அதனால நீங்க அதை பத்தி வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, இன்கேஸ் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா அதோட பாலிசிஸ் வந்து என்ன, ப்ரொசீஜர்ஸ் என்னன்ட்டு யாருக்குமே ஃபர்ஸ்ட் எழுதுற இந்த வேலைகளை தெரியாது. ஒரு மாசமோ இல்ல 2 மாசமோ ட்ரைனிங் அப்படின்றத அட்டன் பண்ணாதான் நமக்கு அது சம்பந்தமான டீடைல்ஸ் அப்படின்றது தெரியும். சோ இதுல கண்டிப்பா நமக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க அக்ராஸா. ஓகேங்களா? சோ ஆல் ஓவர் இந்தியா பூரா இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். சோ மினிமம் இந்த வேலைகளுக்கு 12th to எனி டிகிரி முடிச்சிருக்கக்கூடியவங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கக்கூடியவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஐ மீன் இருக்கக்கூடிய ஒரு நாலேஜும் டைப்பிங் ஸ்கில்லும் இருக்கு அப்படின்னா இன்னும் கூடுதலா உங்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது தரப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்படி ப்ரோ அப்ளை பண்றது அப்படின்னா இது வந்து சென்னை லொகேஷன் தான், நம்ம தமிழ்நாட்டுல டிஎன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பட்டன் டச் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதாவது என்னன்னா உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்ல, அப்ளை பண்றதுக்கு கேட்கும். ஆமா, அக்கௌண்ட் இல்ல. சோ இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஜிமெயில் ஐடியை வந்து கொடுக்கணுங்க. கொடுத்துட்டு ஐ அக்ரி வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா சோ அடுத்து நமக்கான ஒரு பேஜ் வரும். என்னன்னா நம்ம ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்தோம்ல, அந்த ஜிமெயில் ஐடிக்கு ஒரு கோடு வந்து போயிருக்கும், எஸ்பில இருந்து அனுப்பியிருப்பாங்க. சோ அந்த கோடை இங்க பேஸ்ட் வந்து பண்ணணும். ஓகே, நான் கொடுத்த ஒரு டம்மி மெயில் ஐடிக்கு பாத்தீங்களா, நான் அப்பதான் கொடுத்தேன். நான் உடனே எனக்கு வந்து எஸ்பிஐ கார்ட்ஸ்ல இருந்து ஒரு பாஸ்கோட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இதே மாதிரிக்கே உங்களுக்கும் உங்க மெயில் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கோட் வந்து கொடுப்பாங்க. இந்த பாஸ்கோட் வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் மட்டும் தான் உங்களுக்கு ஆக்டிவா இருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு இந்த பாஸ்கோட பாத்தீங்கன்னா எக்ஸ்பயர் வந்து ஆயிரும். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு உடனே போட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதே மாதிரிக்கே உங்களுக்கும் ஒரு பாஸ்கோட் வரும். அந்த பாஸ்கோட நீங்க வந்து கொடுக்கணும். ஓகே, நான் அப்படி எனக்கு இருக்கக்கூடிய பாஸ்கோட கொடுத்தேங்க. கொடுத்தோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் வந்து ஆயிடுச்சு. இன்கேஸ் நீங்க தப்பான பாஸ்கோட் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் வந்து ஆகாது. சோ கரெக்டா கொடுத்துக்கோங்க. சோ அப்ளை வித் லிங்க்டின் வந்து கேக்குறாங்க. இன்கேஸ் உங்ககிட்ட லிங்க்டின் இருக்குன்னா அதை வந்து நீங்க கொடுத்து மெர்ஜ் பண்ணி, அதாவது சிங்க் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நான் நிறைய வீட்ல சொல்றதா லிங்க்டின் வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான், ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தேவை உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும். சோ அது வந்து என்னோட சேனல்ல மட்டும் தான் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கலங்க. நல்ல ஜாப் உங்களுக்கு எங்க கிடைச்சாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். சோ அது வந்து லிங்க்டின் மாதிரியான ஒரு பெரிய ஜாப் பிளாட்ஃபார்ம்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கும் போது சோ உங்களுக்கான நிறைய ஜாப்ஸ் வந்து ரெஃபர் ஆகும். அது மூலமா நிறைய ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா முடிஞ்ச அளவுக்கு கிரியேட் வந்து பண்ணிக்கோங்க. சோ அந்த லிங்க்டின்ல டைம் இருக்கு அப்படின்னா ஓபன் பண்ணிக்கோங்க. இல்ல ப்ரோ என்கிட்ட லிங்க்டின் இல்லைன்னா ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நம்ம நார்மலாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம், எப்பவே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தான் வரும். இவங்க கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க, கொடுத்துக்கோங்க பார்த்து. சோ அதே மாதிரி டைட்டில் மிஸ்டரா மிஸ்ஸஸா என்ன விஷயங்கள், மிடில் நேம் இந்தியால யாருக்கும் கிடையாது, கொடுக்க வேணாம். அண்ட் அகைன் உங்க போன் நம்பரை இங்க கொடுக்கணும், இன்க்ளூடிங் வாட்ஸ்அப்ல இருக்கிற மாதிரி நம்பரை கொடுத்துருங்க. அண்ட் உங்களோட அட்ரஸ் லைன்ங்க. சோ அந்த அட்ரஸை கரெக்டா கொடுத்துருங்க. சிட்டி, டவுன், உங்களோட பின்கோட், ஸ்டேட் வந்து தமிழ்நாடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல இதே மாதிரிக்கே உங்களுக்கு எஜுகேஷன் சம்பந்தமான டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த வேலைகள் சம்பந்தமா நீங்க சப்மிட்டும் வந்து பண்ணிக்கலாம். இப்படிதான் இந்த வேலைகளுக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண போறீங்க. ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாதுங்க. சோ நீங்க அப்ளை பண்ணது மேக்ஸிமம் 2 வீக்ஸ், 2 வாரங்கள் டைம் வந்து எடுத்துக்குவாங்க. சோ 2 வாரங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வேலைகளுக்கான டீடைல், அதாவது ரிப்ளைஸ் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே ரெடி ஆயிக்கோங்க. இது எஸ்பிஐ கார்ட்ஸ் மூலமா தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள். தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் அப்ளை பண்ணிக்கிறாங்க. இங்க ஒரு டவுட் வரும், பாண்டிச்சேரியில இருந்தும் நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறாங்க, நான் பார்த்தேன். சோ அந்த பாண்டிச்சேரியில இருக்கக்கூடியவங்க நாங்க என்ன ப்ரோ பண்றது கேட்பீங்க. சோ நீங்களும் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா லொகேஷன்ஸ் வந்து பாண்டிச்சேரி வராதுங்க, தமிழ்நாடு தான் வரும். சோ அதனால உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்னை, ஈரோடு இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கூட நீங்க லொகேஷன்ஸ் வந்து வாங்கி வேலைகள் வந்து பண்ணிக்கலாம். சோ இன்கேஸ் பாண்டிச்சேரியில இருந்து பார்த்தாலும் அப்ளை பண்ணலாம், பயலாம் கிடையாது. ஆனா லொகேஷன் பாண்டிச்சேரியில வராது, அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சோ தமிழ்நாட்டுல தான் நீங்க வேலை பார்க்கணும். சோ இதுதான் இதுக்கான அபிஷியல் டீடைல். இது சம்பந்தப்பட்ட அதர் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏஜ் லிமிட் வந்து மெயினா 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ அதனால பயம்லாம் எதுவும் கிடையாது. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இதை தாண்டி வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். சோ இதே மாதிரிக்கு அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ்ல வந்து பாக்குறேன். டாடா.